நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே உண்மையுள்ளவரும் தேவனுடைய பரிசுத்த வானமாய் இருக்கிற நீங்கள் நானும் இந்த நாளிலே தன்னுடைய பங்கிலிருந்து நம்மில் நாமே குற்றவாளியாய் காணப்படக்கூடாதபடி நம்மை நாமே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவனுக்கு ஏற்ற பயத்தோடு நாம் ஒழுங்கால் பட்டிருப்போமானால் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் குற்றவாளியாய் தீர்க்கப்பட முடியாது. ஏன்னு சொன்னால் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறான். அந்த நீதி உள்ள நியாயாதிபதி நம்மையும் நீதி உள்ள மனுஷியாய் பார்க்கிறார். நாம் நியாயத்துக்கு உட்பட்டு தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அதனுடைய வாழும்போது சொல்லுகிறது அபாத்திரமாய் போஜனம் பாடம் பண்ணக்கூடாது. நம்மை நாமே சோதித்து அறிந்து பதிலே பங்கு பெறும்போது நாம் நியாய தீர்ப்புல விசேஷமாக அகப்படக்கூடாது. அதை தப்பித்துக் கொள்வதற்குரிய வழியை தெய்வம் வைத்திருக்கிறார். நாம் நீதிமானா இருப்போமானா இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்மை ஒரு விசை தாய்க்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே குற்றவாளியாக காணப்படக்கூடாது. நம்மை ஆயத்தமாக இருப்போம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்காகவே இந்த நாளுக்காய் இந்த சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் உங்களுடைய ராஜ்யத்துக்காக செபிக்கிறோம். இதை பெற்றுக் கொடுத்த பிள்ளைகளை கொடுக்கிற அடியானே நீங்கள் பெருமைப்படுத்துகிறோம். தேவ பயத்தோடு தேவனுக்கு ஏற்ற நறுமணமான இருதயத்தை தேவன் கொள்கையில் சில வீதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பதிலை நம்ம பெறுவோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ அந்த உதவி செய்வதை நாம் ஒப்புக் கொடுப்போம். தெய்வ சமூகத்துல எங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு நாமே நாளும் கொடுப்போம். பொருட்படுத்துவதும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல பிதாவே நன்றியோடு ஜெபிக்கிறோம், சோதனைகளை பயன்படுத்துகிறோம். உம்முடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக எழுதுகிறோம். உம்முடைய இரத்தமாய் இருக்கிற இந்த திராட்சை ரசத்தை அந்த இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான சாபங்கள், கட்டுகள், தருதல்கள், வறுமைகள் எல்லாம் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன். அந்த முறையில் அவர்கள் சரிந்து அறியாமல் செய்த எல்லா சூழ்நிலைகளும் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஜெயத்தை தன்னுடைய ஆற்றிருக்கிறையா. உடன்படிக்கையின் ரத்தம் சகல கதாவே சாபங்களை, தருதல்கள், வறுமைகளை மாற்றி ஆசீர்வதிக்கப்பட
இந்த ரத்தத்தை உண்டாக வாழ்க்கை ஜெயத்தை தர உதவி செய்வடியாய் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.